வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ட் 23 பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த பார்ட் 23 வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 3 to 4 மந்தாவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சீரியஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம வந்து ஒரு மேக்ஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் 299க்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 மெம்பர்ஸ் தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே. சரியா? ஸோ ஒரு 4000 கிட்ட 3900 ரூபாய் வரைக்கும் தான் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஒரு இன்கம் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இது வந்து டிசம்பர் மந்த். ஸோ நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்னியாகுமரியை பற்றி தெரியுமான்னு தெரில. ஸோ கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ தீபாவளி பொங்கல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ் வந்து கன்னியாகுமரியை தவிர வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ நாங்கள் வந்து ஃபினான்சியலாக ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் போடவே இல்லை. ஸோ அதோட அட்மிஷன்ஸ் வந்து எங்களுக்கு கட்டாச்சு. எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட் லாஸ்ட் இயரோட ரிசல்ட் எங்களுக்கு வந்து என்ன பண்ணல, இன்னும் வரல. ஸோ அதோட ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்கும் எங்களால் என்ன பண்ண முடியல. ஸோ இந்த கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மந்த் யாருமே அட்மிஷன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே புதுசாக படிக்கணும்னு நினைச்சா கூட ஜனவரி மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? ஸோ எங்களோட எக்ஸ்பென்ஸ், எங்களோட ஸ்டாஃப் சேலரி, எங்களோட பில்டிங் ரெண்டு, ஸோ இது எல்லாத்தையுமே எங்களால் என்ன பண்ண முடியலன்னா மீட் பண்ணவே முடியலை. ஸோ இந்த மந்தில் ஸோ நாங்கள் கருங்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை கூட நாங்கள் என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு பிரான்ச் வச்சுருந்தோம். ஸோ கருங்கல்ல இருக்கிற அந்த பிரான்ச்சை கூட நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா எங்களோட அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறத எங்களால் என்ன பண்ண முடியல, டேக்கிள் பண்ணவே முடியலை. சரியா? ஸோ அதனால் நாங்கள் இந்த எஸ்எஸ்சி ஜிடி கோர்ஸ், அதாவது இந்த 299 கோர்ஸை ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வாங்கி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் இந்த 23 மேக்ஸ் பார்ட், இந்த 23க்கு அப்புறம் உள்ளது நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பில் மட்டும்தான் வரும். ஸோ யூடியூப்ல வராது. சரியா? ஸோ இதை சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து 52 செட்டே உங்களுக்கு நான் முடிச்சு தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஆனால் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி கொடுக்கல. ஸோ அவங்களோட ஃபேஸஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து அவங்களுக்கும் சின்ன சின்ன தேவைகள் வந்து இருக்க தான் செய்யும். எனக்குமே வந்து வேற எந்த வகையிலுமே அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நானும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து எனக்கு கடனில் தான் போயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து பாவம் பார்க்கறதுனால கொஞ்சம் பேர் ஃபீஸ் கட்டுவாங்க, கொஞ்சம் பேர் கட்ட மாட்டாங்க. ஸோ அதுலேயே நம்ம நிறைய இஷ்யூஸ் என்ன பண்ணிட்டோம், ஃபேஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா, இனிமேல் வேணும் அப்படின்னா, ஸோ மாசா லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் போங்க. ஸோ மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும். ஸோ 2 ஆப் இருக்கும். ஸோ எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படின்னு நமக்கு வந்து 2 ஆப் இருக்கும். சரியா? ஸோ இந்த எஜுகேஷன் கெவின் மீடியாங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 299 வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சரியா? ஸோ நான் கேட்குறது ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும்தான். நான் ப்ராஃபிட் அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. புரியுதா? நான் கேட்குறது சப்போர்ட்டுக்காக மட்டும்தான். ஏன்னா ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு ஏசி ரூமில் தான் எடுக்கிறோம். அது கரண்ட் பில்லே மந்த்லி 5000 வருது. புரியுதா? ஸோ எங்களோட எக்ஸ்பென்ஸை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த 299ங்கிற அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் வந்து எங்கள் ஸ்டாஃபுமே சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும், மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை சார் என்னால் இந்த 299லாம் என்னால் பே பண்ண முடியலை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் உங்கள் வீடியோ தான் சார் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொல்றது யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, எல்லாருமே அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாதுல்ல. ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் ஹெல்ப்பை நான் நிச்சயமா பண்ணி தருவேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஆப் பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த 299 கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து கிடைக்கும். சாப்டர் வைஸும் கிடைக்கும். அதில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் இந்த வீக்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சாப்டர் வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் பிஒய்க்கு சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம். ஸோ 2021, 23, 24 3 வருஷத்துலையும் கேட்டது டாபிக் வைஸ் நம்ம போட்டிருந்தோம். சரியா? ஸோ அது வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மென்சுரேஷன் 2D போட்டிருந்தோம், நம்ம 3D அப்லோட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் ஏஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்ட்னர்ஷிப் அப்லோட் பண்ணியிருக்கோம், புரியுதா? ஸோ ரிமைனிங் வீடியோஸும் நாங்கள் வந்து இந்த ஒரு 1 வீக்குள்ளாடி இல்லை ஒரு 10 டேஸ்க்குள்ள நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். இது போக ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். 10 மார்க் டெஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கான ஷெடியூல் வந்து நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்டேட் பண்ணுவோம். இந்த 10 மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு அதில் என்ன ஆயிருந்தா ஃப்ரீயாக வந்துடும். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நான் பெருசாக லாபம் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ என் ஸ்டாஃபுக்கு நான் வந்து சம்பளம் கொடுக்கணும், ஸோ அதுக்காக நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த 299 தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கேட்கேன். ஸோ நம்ம மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் நம்பர் தான், 8248081621 என்னோட பர்சனல் நம்பர் தான். ஸோ இதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து சார் வீடியோ போடுங்க, மேக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும், மாசா லேர்னிங் ஆப் இதில் தான் வந்துடும். சரியா? ஸோ யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ என்னோட சூழ்நிலை தான் நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது வேற, அதை தொடர்ந்து ரன் பண்ணுறதுங்கிறது வேற. ஏன்னா நான் வந்து எங்கேயுமே நான் ஒர்க் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த கவர்மெண்ட்லேயும் எதுலேயும் ஒர்க் பண்ணல. என்னோட ஃபுல் டைம் ஜாபே என்னோட இன்ஸ்டியூட் மட்டும்தான். நான் ஃபுல் டைம் நான் அங்கே தான் இருப்பேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸு, ஏன்னா ஹாஸ்டல் இருக்கிறதுனால அங்கே தங்கி படிக்கிற பசங்க இருக்காங்க, அவங்க கூட தான் நான் எப்போதுமே இருப்பேன். சரியா? ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் ஃபீட்பேக் வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட எனக்கு ஆகாது. அவங்கள வச்சு, ஏன்னா படிக்க வர பசங்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த டைம் பாஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க ரிசல்ட்டை நான் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக நான் நிச்சயமாக ஷேர் பண்ணுவேன். சரியா? ஸோ நான் எப்போதுமே சொல்கிறதான், எங்கள் அகாடமியில் வந்து யாராவது படிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து பாருங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். சரியா? சும்மா வேற அகாடமி மாதிரி ஏமாத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஒரு 6 மந்த்ல வேலைக்கு போனோம் அப்படின்னா அது என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும். இப்போ குரூப் 2A எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 12 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஃபிலிம்ஸ் எக்ஸாம். புரியுதா? ஸோ என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் எங்களை வந்து என்ன பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ரெசிடென்சியல் ஒரு நியூ இயர் வந்து நான் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியூ இயர்க்கு ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து கூட என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஹாஸ்டலில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சா கூட, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண நினச்சா கூட இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். If the number 45638 is divisible by 11, then what is the value of a? சரியா? ஸோ 45638 என்ற எண்ணை 11ஆல் வகுத்தால் a இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு நல்லா தெரியும். அல்டர்னேட்டிவ் டிஜிட்டை நம்ம வந்து சம் பண்ணி நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 0 அப்படி இல்லைன்னா 11 கிடைக்கணும். சரியா? அப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது, 45638. ஸோ அல்டர்னேட்டிவ் டிஜிட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த நம்பர்லாம் எடுப்போம், 4 6 அதுக்கப்புறம் a. அப்போ 4 6 10. ஸோ 10 + a. சரியா? ஸோ மைனஸ் இன்னொரு அல்டர்னேட்டிவ் டிஜிட். சரியா? இன்னொரு அல்டர்னேட்டிவ் டிஜிட். அப்போ 5 3 8. சரியா? அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும், 5 3 8, 8 8 16 கிடைக்கும். அப்போ இந்த 10 கூட எதை கூட்டினா நம்ம 16 வரும்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். கரெக்டா? அப்போ 10 கூட இந்த 6 கூட்டினாதான் நமக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அப்போ 10 + 6 -16. அப்போ 16 - 16 0 கிடைக்கும். ஸோ 11ஆல கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், 6 தான் வரணும். சரியா? ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? டிவிசிபிலிட்டி ரூல் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average income of 5 persons is 550 and that of another 15 persons is 450. Find the average income of the whole group. சரியா? சோ 5 பேரின் சராசரி வருமானம் 550, மேலும் 15 நபர்களின் வருமானம் 450 எனில் மொத்த குழுவின் சராசரி வருமானத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 5 பேரோட சராசரி வருமானம் வந்து எவ்வளவா, 550. ஸோ 15 பேரோட சராசரி வருமானம் எவ்வளவா, 450. ஸோ மொத்த பேரோட வருமானம் கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஆவரேஜான கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 பேரோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 15 பேரோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் கூட்டி நம்ம எதால டிவைட் பண்ணுவோம், மொத்தம் 20 பேரால டிவைட் பண்ணுவோம். சரியா? அப்போ 55 × 5. ஸோ இந்த 25 5 மீது 2, இந்த 25 2 27.
ஸோ 2750 கிடைக்கும். சரியா? ஸோ 15 இன்ட்டு 45, ஸோ 5 25, ஒரு நாள் 4, ஸோ 1 5 5, 4 5 20, ஸோ 5 7 6, 675, ஸோ 6750. ஸோ ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 0 5 5 10க்கு 0 மீதம் 1, 14 15க்கு 5 மீதம் 1, 6 8 1 9, 9500 இருக்கும். சரியா? ஸோ 9500 டிவைட் பை என்ன போடுவீங்க? 20 போட்டுவீங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ்னா கண்டுபிடிக்க போற மொத்த பேரோட ஆவரேஜ். இங்க 5 பேர் தனியா கொடுத்துருக்காங்க, 15 பேர் தனியா கொடுத்துருக்காங்க. அவங்க மொத்தத்தோட ஆவரேஜ்னா 20 பேர். அப்போ ஒரு 0 கட் ஆகும். ஸோ 4 2 8, 7 2 14, 10. சரியா? ஸோ 5 2 10. ஸோ நமக்கு என்ன இருக்கும்? 475 கிடைச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். The average of 25 numbers is 150. One more number is added and the new average becomes 160. What is the new number? அப்படின்னு சொல்லி கேட்காங்க. The average of 25 number is 150 கொடுத்திருக்காங்க. One more number added. புது நம்பர் ஆட் ஆகும்போது அது வந்து எவ்வளவு? 160 மாறுதான். What is the new number? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 25 எண்களோட சராசரி 150 கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு எண் சேர்க்கப்பட்டால் புதிய சராசரி 160 மாறுதான். அப்போ புதிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்ல இதே மாதிரி கொஸ்டின் நம்ம எப்போதுமே வரும்னு சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க. 25 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவா? 150 ஆவரேஜ். அதே மாதிரி கூட ஒரு ஆள் ஒன் மோர் நம்பர் ஆடுனா 26 ஆயிரும். 26 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவா? 160. அப்ப என்ன கண்டுபிடிங்க? டோட்டல் வந்து என்ன பண்ணுங்க? கண்டுபிடிக்கணும். அப்ப 25 பேர் இருக்கும்போது டோட்டல்ல இருந்து 26 பேர் இருக்கும்போது இருக்கிற டோட்டலை நம்ம கழிச்சாச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு ஆளோட வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்கும். அப்ப 25 into 50. ஸோ 5 25, 2 1 2, 2 10, 1 5. கரெக்டா? ஸோ 5 7 3, 375 கிடைக்கும். ஸோ 3750. சரியா? அதே மாதிரி 26 into 16. ஸோ 6 6 36, 2 1 2, 2 6 12, 1 6 6. ஸோ 6 3 2 5, 6 11க்கு 1 மீதம் 1, 416. ஸோ 4160ல இருந்து நம்ம எதை கழிப்போம்? 3750 கழிப்போம். ஸோ 0 6 5 கழிச்சா 1, ஸோ 11ல 7 கழிச்சா 4. ஸோ அந்த புது ஆளோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கும்? 410 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The population of a certain city increases by 5% in the first year and by another 8% in the second year. What is the overall percentage increase in the population? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நகரத்தின் மக்கள் தொகை முதல் ஆண்டில் 5%ஆகவும் இரண்டாவது ஆண்டில் 8%ஆகவும் அதிகரிக்கிறது எனில் மக்கள் தொகையில் மொத்த சதவீத அதிகரிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பாப்புலேஷன் 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துல 5% கூடுச்சுன்னா 105 ஆயிரும். வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல 105 ஆயிரும். ரெண்டாவது வருஷத்துல இந்த 105 இருக்குல்ல, இந்த 105ல 8%. அப்போ 1%ங்கிறது 1.05. அப்ப 8 8ஆல கூட்டிக்கோங்க. சரி, பெருக்கிக்கோங்க. ஸோ 8 40க்கு 0 மீத 4. ஸோ 1 8 8. சரியா? அப்ப எவ்வளவு கூடி இருக்கும் நமக்கு? 4.40 வந்து சாரி 1 8 8. ஸோ 8.40 வந்து நமக்கு கூடி இருக்கும். சரியா? அப்போ 105 கூட இந்த 8.40 கூட்டிக்கோங்க. அப்ப லாஸ்ட்ல அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4ல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 13.4% வந்து என்ன இருக்கும்? கூடி இருக்கும். நீங்க கூட்டினா கூட 40 8 5 13க்கு 3 மீதம் 1, 113.40 நம்ம கிடைச்சிருக்கும். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து 100, இப்ப இருக்கிறது 113. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 13.40 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஈஸியாவே போட்டுடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the value of 0.1 the whole square plus 0.01 the whole square? சோ இதுல வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த டெசிமல் புள்ளி வைக்கிறது மட்டும் கரெக்டா பார்த்து வைங்க. சரியா? சோ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். சரியா? இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்குது, ஸ்கொயர் இருக்குதா? அப்ப நம்ம என்ன பண்ணா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு டெசிமல் இருக்குது, சோ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது அப்படியே டபுளா நம்ம வந்து புள்ளி வைக்கணும். அப்ப ஒரு டெசிமலுக்கு 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப 0.01 போடுவீங்க. பிளஸ் இங்க 1 ஸ்கொயருக்கு வந்து 1 தான். இங்க 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குது. அப்ப ஸ்கொயர் இருக்குது. அப்ப 2ல என்ன போடுவீங்க? 4 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்ப இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, 0 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். 4 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 0.01,
0.0001 கூட்டினா என்ன கிடைக்கும் 10101. அப்ப 0.0101 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கிடைக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. M can do a piece of work in 39 by 2 days and N in 13 by 2 days. How many days will both take together to complete a work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ M ஒரு வேலையை 39 by 2 நாட்களிலும் N 13 by 2 நாட்களிலும் செய்ய முடியும். இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, A plus B வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, xy divided by x plus y. நம்ம படிச்சிருக்கோம். AB தனித்தனியாக கொடுத்துட்டு A plus B கேட்டால் xy divided by x plus y. x அப்படிங்கிறது வந்து எவ்வளவு 39 by 2 days. அதே மாதிரி y அப்படிங்கிறது வந்து எவ்வளவு 13 by 2 days. போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 39 by 2 into 13 by 2 divided by 39 by 2 plus 13 by 2. சரியா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 39 by 2 into 13 by 2 divided by ரெண்டுமே காமனாக தானே இருக்கு 2. அப்போ 39 52. ஸோ 52 divided by 2ன்னு போட்டுருவீங்க. அப்போ இந்த ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு 13 13 4 13 52. ஸோ இந்த 4 மேலே போச்சு அப்படின்னா 39 by 8ன்னு ஆயிரும். 39 by 8ன்னு ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு 39 by 8 days. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆஃப் செய்வோம் அப்படிதானே. அப்போ 42 divided by 23 இன்ட்டு இந்த ஆஃப் செய்வீங்க. கரெக்டா? ஸோ இந்த ஆஃப் செய்யும்போது ஒரு 46 46 2 46 92 ஒரு 7 4 7 28. சரியா? ஸோ ஓர் 2 2 4. அதே மாதிரி நம்ம இது செஞ்சோம் அப்படின்னா அடுத்து நம்ம டிவிஷன் செய்வோம் அப்படிதானே. அப்ப இன்ட்டு 2 by 1 இன்ட்டு நமக்கு வந்து இந்த 21 by 16 எப்படி மாறிடும், தலையில மாறிடும். 69 divided by 21 மாறிடும். சரியா? ஸோ இங்க வெறும் 2 தான் இருக்கும், 21 கிடையாது, 2 தான் இருக்கும். சரியா? எனக்கு டிவிஷன் இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ரெசிப்ரோக்கலா எழுதிடுவோம். அப்போ ஒரு 21 21 2 21 42 ஒரு 23 23 3 23 69. அப்போ 2 4 4 12. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Selling price of a chair is 7790. If loss percentage is 18%, then what is the cost price of a chair? So selling price of a chair is 7790. If loss percentage is 18%, then what is the cost price of the chair? சரியா? அப்போ loss percentage எவ்வளவு 18% சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 100%ல 18% போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், 82% இருக்கும். அந்த 82% எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 7790 கொடுத்துருக்காங்க. சரியா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 100% நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ நீங்க 2ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 4 2 8 1 2. ஸோ 3 2 6 8 2 16 மீதம் 1. ஸோ 8 2 16 மீதம் 1னா சாரி தப்பா போடுது. ஸோ 3 2 6 மீதம் 1. ஸோ 8 2 16 மீதம் 1. ஸோ 9 2 18 மீதம் 1. ஸோ 5 2 10. சரியா? ஸோ இப்போ 41 டைரக்டா கேன்சல் பண்ணிருங்க. ஸோ இப்போ 41 9 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 9 9 9 36 369 வரைக்கும் வரும். 9 மீதி எவ்வளவுக்கு 20 205னா 5. சரியா? அப்ப 95 into 100 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 9500 கிடைச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of 56 numbers is 72. If you add a number b in each number, then the average becomes 144. What is the value of b? சரியா? ஸோ 56 எண்களின் சராசரி 72. ஒவ்வொரு எண்ணிலும் b என்ற எண்ணை சேர்த்தால் சராசரி 144 ஆகிறது. b இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 56 நம்பரோட சராசரி எவ்வளவா 72.
அதே நேரத்துல இந்த 56 நம்பர் கூட பி அப்படிங்கிற ஒரு நம்பரை சேர்த்து அப்படின்னா அது எப்படி மாறுதான் 144 மாறுதான். அப்போ 144 வந்து என்னது ஆல்ரெடி இருந்த 72 பிளஸ் 72. சரியா? அப்ப இங்க பி கூட போய் தான் இந்த 72 வந்து ஆவரேஜ் வந்து கூடி இருக்கு. அப்ப இந்த பியோட வேல்யூவே எவ்வளவுதான் 72 தான். ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாவே போட்டுடலாம். அதாவது ஒரு வேல்யூ கூட நம்ம 3 ஆட் பண்றோம் அப்படின்னா எல்லா நம்பர் கூடயும் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகும் 3 கூடும். அந்த கான்செப்ட் தான் இந்த இது. சரியா? அப்ப இங்க பி எல்லா நம்பர் கூடயும் பி ஆட் பண்றதுனால நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு 144 ஆயிருக்கு. அதாவது 72 இருந்தது இன்னொரு 72 கூடி இருக்கு. அப்ப என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அங்க 72 தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆட் பண்ணிருப்பாங்க. அதான் அந்த பியோட மதிப்பு. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. M, N and O can complete a work in 10, 12 and 15 days respectively. In how many days M, N and O together can complete 1/6 of the same works அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ M and O அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஸோ அப்போ முதல்ல டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிங்க. ஸோ டோட்டல் ஒர்க் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ஸோ எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ எல்சிஎம் வந்து எவ்வளவு 10, 12, 15க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 5ஆல போட்டீங்க அப்படின்னா ஸோ 2 10, ஸோ 12, 3 15. ஸோ அடுத்தது நீங்கள் 2ஆல போட்டிங்கன்னா 1 2 6 12 3. ஸோ 3ஆல போட்டிங்க அப்படின்னா 1 2 6 1. சரியா? ஸோ 2 10, 10 30, 30 × 2 எவ்வளவு 60. சரியா? ஸோ டோட்டல் ஒர்க்கு நமக்கு எவ்வளோ இருக்கும் 60ன்னு இருக்கும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும் 60 ஒர்க் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி எம்மோட 1 டே ஒர்க்கு கண்டுபிடிங்க. எம்மோட 1 டே ஒர்க் எவ்வளவு 6 ஒர்க்கு. என்னோட 1 டே ஒர்க் எவ்வளவு கண்டுபிடிங்க. எத்தனை ஒர்க்கு 5 ஒர்க். சரியா? அதே மாதிரி ஓவோட 1 டே ஒர்க் எவ்வளவு கண்டுபிடிங்க. சரியா? எத்தனை ஒர்க்கு 4 ஒர்க். சரியா? அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க 6 4 10 15 ஒர்க் செய்வாங்க. சரியா? ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1/6 ஆஃப் த சேம் ஒர்க். 1/6 ஆஃப் த சேம் ஒர்க். அப்போ 1/6 ஆஃப் த டோட்டல் ஒர்க் எவ்வளவு 60 ஒர்க். அப்ப கேன்சல் பண்ண எவ்வளவு 10 ஒர்க். ஒரு நாளைக்கு இவங்க 15 ஒர்க் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த 10 ஒர்க் முடிக்கிறதுக்கு தான் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க 10 / 15 போட்டுருவீங்க. அப்ப 2 10, 3 15. சரியா? அப்ப எவ்வளவு நாள் அவங்க முடிப்பாங்க 2/3 டேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஒர்க் வந்து முடிப்பாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What will be the ratio of the least common multiple and highest common factor? So least common multiple க்கும் highest common factor க்கும் உள்ள ரேஷியோ வந்து கேக்குறாங்க. சரியா? அப்ப 110, 11, 220. நம்ம 11ஆல போட முடியும். ஸோ ஒரு 11 11 0, ஒரு 11 11, 2 11 22 0. திரும்ப எதால போடலாம் 10ஆல போடலாம். ஸோ ஒரு 10 10, 1 2. ஸோ எல்லாத்துக்குமே காமனா இருக்குது 11 தான். ஸோ ஹச்சிஎஃப் எவ்வளவு 11ன்னு போட்டுடலாம். ஸோ எல்சிஎம் எவ்வளவுனா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிதானே. ஸோ 11 2 22, 10 220. ஸோ 220 ரேஷியோ 11. ஸோ ஒரு 11 11, 2 11 22 0. அப்ப நம்ம ரேஷியோ வந்து என்ன இருக்கும் 20:1 இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the value of 144/3 of 11/12 minus 132 / 13 of 52/12. சரியா? அப்ப ஈஸியா செய்யலாம். ஒரு 11 11, 3 11 33, ஒரு 12 12, 12 12 144. சரியா? ஒரு 3 3, 4 3 12. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 13 13, 4 13 52. ஸோ ஒரு நாள் 4, முன்னாங்க 12, 4 3 12, மீத 1, 4 3 12. ஸோ நமக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 4 - 44 இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னது -40. சரியா? ஸோ -40 தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. John deposited 1200 in a bank account after 4 years. The total amount in the account is 1400. Find the rate of simple interest per annum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 1200 வந்து எவ்வளவா மாறுது 1400 மாறுது. எத்தனை வருஷத்துல 4 வருஷத்துல. எத்தனை வருஷத்துல 4 வருஷத்துல. அப்ப 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 200. ஸோ 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 50. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். ஸோ SI = PNR/100.
SI வந்து 50, P வந்து 1200, N வந்து 1 year, R என்னன்னு தெரியாது, divided by 100. ஸோ 2 0 கட் பண்ணிடுவீங்க. ஸோ R equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும் 50 divided by 12. ஸோ 1 12 12, 4 12 48. ஸோ 4ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 4.17 தான் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the cost price of 5 sets is the same as the selling price of 3 sets, find the profit percentage சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 5 sets-ஓட காஸ்ட் ப்ரைஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 3 sets-ஓட செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குதான். அதாவது இதை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா இந்த 3 set என்ன பண்ணியிருப்பாரு 100 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் நம்ம என்ன படித்தோம், டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் ஒரு ஃபார்மா படிச்சிருப்போம். முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் இன்ட்டு 100. ஸோ டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் வந்து 2, செல்லிங் ப்ராடக்ட் வந்து 3 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க 100. ஸோ 200 டிவைட் பை 3. ஸோ என்ன கிடைக்கும் 6 3 18 மீதி 20, 6 3 18. ஸோ 66 புள்ளி கிடைக்கும். ஸோ 66.66% தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 friends have an average height of 144 cm. A boy with a height of 150 cm leaves the group. Find the new average height. சரியா? So 6 friends have an average height of 144 cm. 6 பேரோட average height எவ்வளவா 144 cm. A boy with a height of 150 cm leaves the group. சரியா? A boy with a height of 150 cm leaves the group. அப்போ முதல்ல 6 பேரோட டோட்டல் கண்டுபிடிங்க. ஸோ 144 இன்ட்டு 6. ஸோ 6 நாள் 24க்கு 4 மீது 2, 6 நாள் 24 2, 26க்கு 6 மீது 2, 1 6 2 8. ஸோ மொத்தம் 864 இருக்குமா? அதில் ஒரு பையன் வெளியில் போயிருந்தான். ஸோ எவ்வளோ ஹைட் அது 150 வெளியில் போயிருந்தான். ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும் 4, 6லேருந்து 5 கழிச்சா 1, 8லேருந்து 1 கழிச்சா 7. ஸோ 714 இருக்கும். ஸோ இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க 5 பேர் தான் இருப்பாங்க. சரி, 6 பேரில் ஒரு ஆள் வெளியில் போயிட்டாங்கல்ல. ஸோ 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 1 5 5 மீது 2 20. ஸோ 4 5 20 மீதி 1. சரியா? ஸோ 2 5 10. ஸோ 142 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். சரியா? 142 பாயிண்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஈஸியாகவே சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. R and S together can complete a work in 60 days. S and T together can complete the same work in 90 days. If R, S and T all work together, then the same work gets completed in 45 days. சரியா? So will R and T together take to complete the same work சொல்லி question கேட்டிருக்காங்க. ஸோ R மற்றும் S இணைந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்களா 60 நாட்கள் முடிக்கிறாங்களா. அதே மாதிரி S மற்றும் T இணைந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்களா 90 நாட்கள் முடிக்கிறாங்களா. சரியா? RS மற்றும் T ஆகிய அனைத்தும் இணைந்து RS மற்றும் T அனைத்தும் இணைந்து எவ்வளவு முடிக்கிறாங்களா 45 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்களா. சரியா? அப்படின்னா ஆரும் டீயும் சேர்ந்தாங்கன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன எடுப்போம் டோட்டல் ஒர்க் வந்து எல்சிஎம் எடுப்போம். ஸோ 60, ஸோ 90, 45. ஸோ நீங்கள் 15ஆல போட்டிங்க அப்படின்னா 4 15 60, 6 15 90, 3 15 45. ஸோ திரும்ப நீங்கள் 3ஆல போட்டிங்கன்னா 4, 2 3 6, 1 3 3. ஸோ திரும்ப 2ஆல போட்டிங்கன்னா 2 4, 1 2 1. சரியா? ஸோ 15 3 45, 45 2 90, 90 2 180. அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 180 கிடைக்கும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ கிடைக்கும் 180 நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு ஒர்க் செய்வாங்க கண்டுபிடிங்க. ஸோ ஒரு நாளைக்கு இவங்க 3 ஒர்க் செய்வாங்க. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்வாங்க. இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க 4 ஒர்க் செய்வாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஸும் டீயும் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்கிறாங்களாம். அப்போ இந்த எஸ்ஸும் டீயும் 2 ஒர்க் செஞ்சாங்க அப்படின்னா மொத்தம் 4 ஒர்க் இருக்குது. அதில் இந்த எஸ்ஸும் டீயுமே 2 ஒர்க் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஆர் எத்தனை ஒர்க் செய்வார் 2 ஒர்க் தான் செய்வார். சரியா? அப்போ ஆரோட ஒர்க் வந்து எவ்வளவு 2 ஒர்க். அதே மாதிரி இங்க ஆர் வந்து 2 ஒர்க் செஞ்சுட்டார் அப்படின்னா இந்த எஸ் வந்து எத்தனை ஒர்க் செய்வார் மொத்தம் 3 ஒர்க் இருக்குல்ல அந்த 3 ஒர்க்ல ஆர் வந்து 2 ஒர்க் செஞ்சுவார். அப்போ எஸ் எத்தனை ஒர்க் தான் செய்வார் 1 ஒர்க் தான் செய்வாங்க. அப்படின்னா இந்த எஸ் வந்து 1 ஒர்க் செஞ்சா இந்த டி எத்தனை ஒர்க் தான் செய்வாங்க 1 ஒர்க் தான் செய்வாங்க. ஏன்னா மொத்தம் 2 ஒர்க் தான் இருக்கு.
அப்போ டீயோட ஒர்க் வந்து ஒரு ஒர்க். சரியா? அப்போ ஆரோட ஒர்க் வந்து 2 ஒர்க், டீயோட ஒர்க் வந்து ஒரு ஒர்க். அப்போ மொத்தம் 3 ஒர்க். ஆரும் டீயும் சேர்ந்தாங்கன்னா 3 ஒர்க் செய்வாங்க. மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது? 180 ஒர்க் இருக்கு. அப்ப 180 டிவைட் பை 3. ஸோ 6 3 18 0. எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 60 நாள்ல முடிப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான். எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டாலும் டக்கு டக்கு செஞ்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினை மறக்காம சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பை என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பை என்ன பண்ணிக்கோங்க, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும், எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளோட மேக்ஸ் கோர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதற்கான பிடிஎஃப்புமே அதில் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதற்கான பிடிஎஃப்பும் அந்த 53 செட்டுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், அதிலேயே கொடுத்துருவோம். ப்ளஸ் நமக்கு வந்து என்ன ஆயிருது, 2021 23 பிஒய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் 10 மார்க் டெஸ்ட் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு 299 ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நம்மளோட அகாடமி வந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து நம்ம அகாடமி நிச்சயமா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? நான் நம்பிக்கையோட சொல்லுவேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What should be subtracted from 980 so that the number obtained will become equal to 40% of 131350? ஸோ 980 எதை கழிக்க வேண்டும், அதனால் பெறப்பட்ட எண் 1350 40% சமமாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 950 ஏதோ ஒரு நம்பரை கழிச்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமா, 40% of 1350 இருக்குமா. அப்போ 40% 10% 135. 40% என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5 20க்கு 0 மீது 2, 3 12 14க்கு 4 மீது 1, 1 4 2 6. ஸோ 640 கிடைக்குமா. அப்போ 908 மைனஸ் எக்ஸ் நம்ம பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குமா, 640 நமக்கு கிடைக்குமா. சரியா? அப்போ இதுலேருந்து 640 கழிச்சிருங்க. அப்போ 0, 8லேருந்து 4 கழிச்சா 4, 9லேருந்து 6 கழிச்சா 3. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 340. ஸோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிதானே. 0, 8லேருந்து 4 கழிச்சா 4, 3லேருந்து 6 கழிச்சா 3. அப்போ இல்லை தான் தப்பு பண்ணோமா. 5 20க்கு 0 மீது 2, 3 12, 2 14க்கு 4 மீது 1, 1 4 1 5. சரியா? இது வந்து 540. சரியா? ஸோ 540 கழிங்க. அப்போ 9 5 கழிச்ச எவ்வளவு, 4. ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 440 கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the area of a triangle with a base of 12 cm and the height corresponding to that base is 1/3 the length of the base. 12 சென்டிமீட்டர் அடிப்பாகத்துடன் தொடர்புடைய முக்கோணத்தின் அடித்தளத்துடன் தொடர்புடைய உயரம் அடித்தளத்தின் நீளத்தில் 1/3 உள்ளது எனில் முக்கோணத்தின் பரப்பளவை கண்டறியவும். சரியா? ஸோ முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹச். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அரை இன்ட்டு அந்த பேஸ் வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பேஸ் வேல்யூ 12 சென்டிமீட்டரு. அதோட ஹச் எப்படி இருக்கு அப்படின்னா 1/3 ஆஃப் த பேஸ்ன்னு இருக்கான். அப்போ 1/3 ஆஃப் த 12. அப்போ இந்த பேஸ்ல 1ல 3ல ஒரு பங்கு தான் இருக்கு. அப்போ 1 3 3, 4 3 12. அப்போ ஹச் எவ்வளோ இருக்கும், 4ன்னு இருக்கும். சரி, அது ஈஸியாகவே போட்டுடலாம். அப்போ 1 2 2 4, 12 × 2 எவ்வளோ கிடைக்கும், 24 கிடைச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The least common multiple of 3 different number is 120. Which of the following cannot be their highest factor அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் வந்து 120 இருக்குமா, இதுல எது வந்து ஹச்சிஎஃப் இருக்காதுன்னு கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் 120 இருந்துச்சுன்னா ஹச்சிஎஃப் வந்து இந்த 120ல டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக தான் இருக்கும். சரியா? ஸோ 16 பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், 120ஆல் உங்களால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்கள் வேணால் போட்டு பாருங்க. ஸோ 120 / 16. சரியா? ஸோ 4 16, 3 12, 0. சரியா? ஸோ இதான் டிவைட் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ ஒரு நாள் 4 நம்மளால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுதான் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ 120 / 20 வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாக்டா என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். சரியா? ஸோ 120 / 15. ஸோ 3 15, ஸோ 2 10, 4 20, 1 3 3, 8 24 டிவைட் பண்ணிடலாம்.
ஸோ 40 பார்த்தீங்கன்னா முன்னாக பண்ணி டிவைட் பண்ணிடலாம். இப்போ எது மட்டும் டிவைட் பண்ண முடியாது? ஸோ இந்த 16 மட்டும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த 16 தான் HCF இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம அகாடமி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய புது புது விஷயங்களை தமிழக மாணவர்களுக்காக நிச்சயமா செய்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.